ஹலோ எவ்ரிவன், நம்ம இந்த வீடியோவில் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியோட இன்கம் எப்படி கம்ப்யூட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு இன்கம் கம்ப்யூட்டேஷன் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மோர் தேன் 2 ஹவுசஸ் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிக்கு ஆல்ரெடி ப்ரொவிஷன் பார்த்துருக்குறோம். 2 ஹவுஸ் வரைக்கும் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு பெனிஃபிட் கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது நெட் ஆனுவல் வேல்யூ நில் ஃபார் அப் டு 2 ஹவுசஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதுவே ஒரு அசசி 2 ஹவுஸ்க்கு மேலே அவரோட ஓன் ஃபேமிலி ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்போ அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அசசி இஸ் அலவுட் தி பெனிஃபிட் ஆஃப் செல்ஃப் ஆக்குபென்சி ஒன்லி ஃபார் 2 ஹவுசஸ் அண்ட் அதர் ஹவுசஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் டீம்டு டு பி லெட் அவுட். அதாவது 2 ஹவுஸ்க்கு மட்டும் நெட் ஆனுவல் வேல்யூ நில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிமைனிங் ஹவுசஸை டீம்டு டு பி லெட் அவுட் அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ணணும். டீம்டு அப்படின்னா அதோட ஜென்ரல் மீனிங் அஸ்யூம்டு. அப்போ அதை லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அஸ்யூம் பண்ணி அதுக்கான இன்கம் கம்ப்யூட் பண்ணணும். இப்போ இந்த ப்ரொவிஷன் ரிலேட்டடாக நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். மிஸ்டர் எக்ஸ் ஹேஸ் 3 house properties which he uses for his residential purposes. 3 ஹவுஸ்க்கு நம்மளுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ரெண்ட், முனிசிபல் டாக்ஸஸ், எக்ஸ்பென்சஸ் ஆன் ரிப்பேர்ஸ், insurance premium, year in which loan taken for purchase of the house, interest on loan paid during the previous year 23 to 24. இப்போ இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு செல்ஃப் ஆக்குபைட் ஹவுசஸை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே கொஸ்டினில் சொல்லியிருக்கிறாங்க the assessee uses for his residential purposes. இங்கே கொடுத்துருக்குற 3 ஹவுஸுமே அவரோட ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஆல் தி ஹவுசஸ் ஆர் செல்ஃப் ஆக்குபைட். நம்ம ப்ரொவிஷனில் பார்த்துருக்குறோம் 2 ஹவுஸ் வரைக்கும் செல்ஃப் ஆக்குபென்சி பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நெட் ஆனுவல் வேல்யூ நில் அப்படிங்கிறது 2 ஹவுஸ்க்கு மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இங்கே 3 ஹவுஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ரொவிஷன் பார்த்தோம் 2 ஹவுஸை செல்ஃப் ஆக்குபைடாக ட்ரீட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இன்னொரு ஹவுஸை டீம்டு டு பி லெட் அவுட் அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ணணும். பட் இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூவை மட்டும் வச்சு ஒரு அசசி எந்த ஹவுஸை டீம்டு டு பி லெட் அவுட்டாக ட்ரீட் பண்ணணும், எந்த 2 ஹவுசஸ் செல்ஃப் ஆக்குபைடாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியாது இல்லையா. அப்போ இதுக்கான கால்குலேஷன் எப்படி பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா ஹவுஸுமே செல்ஃப் ஆக்குபைடாக இருந்தால் அதோட இன்கம் என்ன இருக்கும், அதே மாதிரி எல்லா ஹவுஸுமே லெட் அவுட்டாக இருந்தால் இன்கம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்கம் கம்ப்யூட்டேஷனுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதாவது ஹவுஸ் 1 and 2 செல்ஃப் ஆக்குபைடாக இருந்தால் 3 டீம்டு டு பி லெட் அவுட். அப்போது அந்த டைமில் அசசியோட டோட்டல் ப்ராப்பர்ட்டி இன்கம் என்னவாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் ஹவுஸ் 2 and 3 செல்ஃப் ஆக்குபைடாக இருந்தால் 1 டீம்டு டு பி லெட் அவுட்டாக ட்ரீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸுக்கு ப்ராப்பர்ட்டி இன்கம் அக்ரிகேட் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் அசசிக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கிறோம், when all the houses are self occupied. செல்ஃப் ஆக்குபைடு அப்படின்னு நம்ம ஹவுஸை ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னாலே அதோட நெட் ஆனுவல் வேல்யூ நில். ஸோ எல்லா ஹவுஸையுமே செல்ஃப் ஆக்குபைன்னு ட்ரீட் பண்ணும்போது இதோட நெட் ஆனுவல் வேல்யூங்கிறது நில். டிடெக்ஷன் அண்டர் செக்ஷன் 24B இன்ட்ரெஸ்ட் மட்டும் டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம டிடெக்ஷனில் பார்த்துருக்குறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இந்த கொஸ்டினில் சொல்லியிருக்கிறாங்க 3 ஹவுஸ்க்குமே இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கிறாங்க ப்ரீவியஸ் இயரில் 35,000, 40,000, 25,000. இப்போ நம்ம 3 ஹவுஸையுமே செல்ஃப் ஆக்குபைன்னு ட்ரீட் பண்ணுறோம். செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸுக்கு தேர் இஸ் அ மேக்ஸிமம் லிமிட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் டிடெக்ஷன். இன்ட்ரெஸ்ட் டிடெக்ஷன் அப்படிங்கிறது லோன் எப்போ அவைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த பீரியடை பேஸ் பண்ணியும் அந்த பர்பஸ் ஆஃப் அவைலிங் லோன் இந்த 2 பேஸ் பண்ணியும் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஹவுஸ்க்கு இயர் கொடுத்துருக்குறாங்க 1998. If the loan is borrowed before 1/4/1999 then maximum limit is 30,000. இப்போ இங்கே ப்ரீவியஸ் இயரில் பே பண்ணியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் 35,000. பட் இந்த டேட்டு இந்த 1/4/1999 அதுக்கு முன்னாடி இருக்கிறதுனால இதுக்கு மேக்ஸிமம் லிமிட்டுங்கிறது 30,000. ஸோ இங்கே 30,000 தான் டிடெக்ட் பண்ண முடியும். செகண்ட் ஹவுஸ்க்கு இயர் ஆஃப் பாரோயிங் லோன் 2008. So if loan is borrowed after 1/4/1999 then maximum limit is 2 lakhs. இப்போ இங்கே 40,000 அப்போது அப்படியே டிடெக்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஹவுஸ்க்கு 25,000 actual interest paid during previous year and year of loan is 2013. ஸோ இந்த 2013 அப்படிங்கிறதும் 1/4/1999க்கு
அப்புறம் வர இயர். இதுக்கும் மேக்ஸிமம் லிமிட் 2 lakhs. அப்போ இங்கே ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் 25,000 ஃபுல்லாக டிடெக்ட் பண்ணிக்கலாம். Then finally loss from house property. இங்கே நெட் ஆனுவல் வேல்யூ நில் அப்படின்னு இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் வருது. ஸோ நெகட்டிவ் வர்றதுனால லாஸ் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இப்போ நெக்ஸ்ட் கால்குலேஷன் என்ன பண்ண போகிறோன்னா, இஃப் ஆல் தி ஹவுசஸ் ஆர் லெட் அவுட். இங்கே ஆக்சுவலாக இந்த 3 ஹவுஸுமே செல்ஃப் ஆக்குபைட் தான். பட் லெட் அவுட்டாக இருந்தால் இதோட இன்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். லெட் அவுட்டுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்மட் பார்த்துருக்குறோம். அந்த ஃபார்மட்டை நான் எழுதிட்டேன். முனிசிபல் வேல்யூ 40,000, 60,000, 80,000. நெக்ஸ்ட்டு ஃபேர் ரெண்ட்டை கம்பேர் பண்ணணும். ஸோ ஃபேர் ரெண்ட் அப்படிங்கிறது 50,000, 70,000, 65,000. We have to take the higher value, whichever is higher, 50,000, 70,000, 80,000. நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ண போகிறது ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 60,000, 84,000, 72,000. 60,000, 84,000, 72,000. இங்கே நம்ம எடுக்க வேண்டியது லோயர் வேல்யூ, whichever is lower அப்படிங்கிறது தான் gross annual value. So 50,000, 70,000, 72,000. நம்ம அந்த ஃபார்மேட்டில் பார்த்துருப்போம். ஆக்சுவல் ரெண்ட்டை கம்பேர் பண்ணி விச்சவர் ஹையர்னு எடுக்கிற வேல்யூ தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ அப்படின்னு. பட் இங்கே எல்லாமே செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. ஸோ தேர் இஸ் நோ ரெண்ட் அவைலபிள். அப்போ நம்ம இங்கே விச்சவர் லெஸ்ன்னு எடுக்கிறதே கிராஸ் ஆனுவல் வேல்யூன்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கேருந்தே முனிசிபல் டேக்ஸஸ் டிடெக்ட் பண்ண போகிறோம். முனிசிபல் டேக்ஸஸ் 4,000, 6,000, 9,000. 4,000, 6,000, 9,000. So net annual value 46,000, 64,000, 63,000. Next step, deduction under section 24. Standard deduction at 30% of NAV. So 30% on this value 13,800. அதே மாதிரி 30% on this value 19,200. 30% on this value 18,900. Interest on loan is deductible under section 24B. Interest நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்க 35,000, 40,000, 25,000. Let out ப்ராப்பர்ட்டிக்கு there is no maximum limit for interest deduction. அப்போ இங்கே கொடுத்துருக்கிற அமௌண்ட்டை ஃபுல்லாகவே டிடெக்ட் பண்ணிக்கலாம். 35,000, 40,000, 25,000. ஸோ டிடெக்ட் பண்ணோன்னா பேலன்ஸ் 2,800, நெகட்டிவ் வேல்யூ 4,800, இங்கே 19,100. இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்கம் ஆர் லாஸ், இங்கே நெகட்டிவில் வரதுனால இன்கம் ஆர் லாஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இப்போது நம்ம 3 ஹவுஸையும் செல்ஃப் ஆக்குபைடாக இருந்தால் அதோட இன்கம் என்ன, லெட் அவுட்டாக இருந்தால் அதோட இன்கம் என்ன அப்படின்னு நம்ம கம்ப்யூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸுக்கு ப்ராப்பர்ட்டி இன்கம் கால்குலேட் பண்ண போகிறோம். அக்ரிகேட் ப்ராப்பர்ட்டி இன்கம் கால்குலேட் பண்ண போகிறோம். ஆப்ஷன் 1ல் என்ன அசம்ஷன் வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஹவுஸ் 1 and 2 ஆர் செல்ஃப் ஆக்குபைட் அண்ட் ஹவுஸ் 3 இஸ் டீம்டு டு பி லெட் அவுட். 1 and 2 செல்ஃப் ஆக்குபைடாக இருக்கும்போது அதோட இன்கம் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா. 1 and 2க்கு -30,000 -40,000 அப்படிங்கிறது தான் இன்கம். ஸோ -30,000 -40,000. இங்கே எப்படி ட்ரீட் பண்ணுறோம், டீம்டு டு பி லெட் அவுட். அப்போது டீம்டு டு பி லெட் அவுட் அப்படிங்கிறதுக்கு இன்கம் 19,100 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 19,100 இங்கே எழுதிக்கலாம். ஸோ இதோட அக்ரிகேட் இன்கம் நம்ம கால்குலேட் பண்ணணும். அக்ரிகேட் இன்கம் அப்படிங்கிறது இதோட டோட்டல் 50,000
900. Second option, house 2 and 3 are self-occupied and house 1 is deemed to be let out. 2 and 3 self-occupied இருக்கும்போது அதோட income அப்படிங்கிறது minus 40,000 minus 25,000. So 2க்கு minus 40,000, 3க்கு minus 25,000. House 1 இங்கே எப்படி ட்ரீட் பண்ணுறோம்? deemed to be let out. So deemed to be let outக்கு house 1க்கான income minus 2,800. minus 2,800. So இதோட aggregate 67,800. Next option, house 1 and 3 are self-occupied and 2 is deemed to be let out. So house 1 ஓட self-occupied income minus 30,000. அதே மாதிரி 3 ஓட self-occupied income minus 25,000. 2 இங்க என்ன assume பண்ணிக்கிறோம்? deemed to be let out. So 2 ஓட income 4,800. இதோட aggregate value 50,900. Negative, இங்கே negative. Here also negative. இப்போ நம்ம 3 ஆப்ஷனுக்கும் aggregate income calculate பண்ணியாச்சு. ஸோ income அப்படிங்கிறது இந்த 3 ஆப்ஷன்லையுமே நமக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் வருது. இங்கே 50,900 நெகட்டிவ், 67,800 நெகட்டிவ், 50,900 நெகட்டிவ். அப்போ நெகட்டிவாக இருக்கும்போது அப்போ 3 ஆப்ஷன்லையுமே என்ன வருது? லாஸ் வருது. அப்போ அசசிக்கு இதில் எது பெஸ்ட்டுங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். 3 ஆப்ஷனுமே இட் கிவ்ஸ் லாஸ். அப்போ இந்த 3ல் எது அசசிக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபைனலாக கன்க்ளூஷன் எழுதணும். இது வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா எதில் கம்மியான இன்கம் இருக்கோ அந்த ஆப்ஷன் தான் அசசிக்கு பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணணும். ஏன்னா அசசியோட அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும்? அவங்க ரெடியூஸ்டு டேக்ஸ் பே பண்ணணும், அவங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி ரெடியூஸ் ஆகணும். இப்படி தான் எல்லா அசசியும் நினைப்பாங்க இல்லையா? அப்போது பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 3 ஆப்ஷன்லையும் எதில் கம்மியான இன்கம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ அதுவே நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிறதுலே எது ஹையர் வேல்யூன்னு பார்க்கணும். 67,800 அப்படிங்கிறத ஹையர் வேல்யூ. லாஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லாஸை நம்ம மற்ற ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் செட் ஆஃப் பண்ணலாம். அப்போ அவங்களோட டோட்டல் இன்கம் ரெடியூஸ் ஆயிரும். அப்போ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இருக்கிறதுலே எது ஹையர் வேல்யூவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம ஃபைனலாக என்ன எழுத போகிறோம்? தி அசசி can opt for option 2, that is house 2 and 3 can be treated as self-occupied and house 1 can be treated as deemed to be let out. So the assessee can opt for option 2 as it gives maximum loss which can be set off against incomes under other heads. So the assessee can opt for option 2 as it gives maximum loss which can be set off against income under other heads. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for listening.